லலிதா சஹஸ்ரநாமத்தோட 38th செக்ஷனை பார்க்குறோம். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे நமः. நம்ம 560வது நாமம் காத்யாயினி அப்படிங்கிற அந்த நாமாவில் இருக்கும். காத்யாயினிங்கிறது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். நிறைய பேர் காத்யாயினின்னு பேர் வச்சுருக்கா. கோபிகர்கள்லாம் கூட காத்யாயினி விரதம் பண்ணினா. காத்யாயினி காலகந்திரி கமலேச்ச நிஷேவிதா. அந்த ஸ்ரீவித்யில் கால சங்கர்ஷினின்னு ஒரு மந்திரம் இருக்கு. பண்டாசுரன்னு நிர்முக்தா மிருத்யு அஸ்திரம் போட்டா. மிருத்யோட அது அஸ்திரம் அப்படிங்கிறது அந்த பாவம். அது அம்பாள் அதுக்கு பதிலாக கால சங்கர்ஷினி மந்திரத்தை சொல்றா. அதாவது மிருத்யுக்கு ஆப்போசிட் வைதிகமான மந்திரம். ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு இது தெரியும். பானம் போடுறதா நினைப்போம். பானம் முக்கியம் இல்லை, பாவம் மந்திரம் முக்கியம். நாம் எப்படி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், அந்த டோன் முக்கியமாக கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம பேசணும். அதாவது வாக்கு அக்னிக்கு சமானம். அந்த நம்மளுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கூட ரொம்ப முக்கியம். டிஸ்ட்ரக்டிவாக நம்ம பேசக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும். இப்போ சேத்திரத்துக்கு யாரோ போகிறா, கும்பமேளாவுக்கு போகிறா அப்படிங்கும்போது, ஐயோ அங்கே கும்பல் இருக்கும், நடக்க முடியாது, அப்படி அந்த கும்பலுக்கு போறியா அப்படி இப்படின்னு பேசாமல், அங்கே நன்னா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கா, நன்னா தரிசனம் கிடைக்கிறது, இந்த சாதுக்குள்ளது, நன்னா ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம வரலாம், நல்லபடியாக போயிட்டு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதாவது நம்ம பேசுகிற பாவனை தான் அவளுக்கு வரும். அதனால நம்ம பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். அப்போ நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசும்போது நம்மளோட ஆலோசனை கூட கிறிஸ்டலைஸ்டு ஆகும். நமக்கு கால சங்கர்ஷினி மந்திரம் காத்யாயினி காலகந்திரியில் இருக்கு. வசின்யாதி வாக்தேவா தேவதா நம்ம தயையும் நமக்கு ரொம்ப இருக்கு. காலஹந்திரி சக்தி காத்யாயினி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாமம். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே அந்த அர்த்தத்துக்கு அனுபூதி வரணும். அந்த கது மனுங்கிறவர் இருந்தார். அதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த நாமம் டீட்டெயில்டாக சொல்கிறோம். நம்ம அது அனுபூதிக்கு வரணும். நாம எங்கே கேட்டாலும் அந்த நாமத்துக்கு சம்பந்தப்பட்ட நம்ம நினைவுக்கு வரணும். ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறோம். அது மெமரியில் நன்னா பதிஞ்சிடணும். எங்கே கேட்டாலும் பல்பு எரியிற மாதிரி நமக்கு அந்த இலுமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மனதில் ஏதோ ஆலோசிப்போம். இப்போ நம்மளே இருக்கோம், மனசில் ஏதோ ஒரு ஆலோசனை வரும், டக்குன்னு அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். அதே மாதிரி வரணும். நம்ம இதை படிக்கிறதெல்லாம் டே டு டே லைஃப்பில் அப்ளிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். சயின்ஸில் கூட சொல்வா, தியரி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்பா. அவாவா அனுபூதி தனிதான். அதை எப்படி நம்ம அப்ளை செய்யறதுங்கிறது நம்ம சாதனையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். கதமுடுன்னு ஒரு முனிவர் இருந்தார்.
அவர் அம்பாளை தன் புத்திரியா இருக்கணும், அப்படி இருந்தால் நன்னா இருக்கும் அப்படின்னு விரும்பினார். அதுக்கு அனுகிரகம் தருபவர் பரமேஸ்வரர். அவர் அந்த முனிவர்கள்லாம் இந்த மாதிரி நினைக்கிறது லோகத்துக்கு கல்யாணமே நடக்கும். அதாவது பரமேஸ்வரன் கைலாசத்தில் இருக்கும்போது அம்பாள் பின்னாடி பகவானோட கண்ணை மூடினான். அப்போ லோகமே இருட்டாச்சு. அக்கால பிரளயம் ஆச்சு. சிவனை கண் மூடினா எப்படி இருக்கும்? இது நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் கூட ஒய்ஃபு கண்ணை ஹஸ்பண்ட் மூடுறது, ஹஸ்பண்ட் கண்ணை ஒய்ஃப் மூடுறது, குழந்தைகள் மூடுறது, ஃப்ரெண்ட்ஸ் மூடுறது, இதெல்லாம் நடக்கிறது தான். பகவான் கண் மூடினா லோகத்திற்கு இதத்துக்காக தான். அவர் நல்லது தான் பண்ணுவார். ரிஷிகளோட கோபம், எமோஷனல், நெகட்டிவ் ஆலோசனை கூட பாசிட்டிவாக செய்யும் சக்தி அவர்களுக்கு இருக்கு. பூர்வ காலத்தில் பசு பலி இருந்தது. அதாவது பசுவை யஜ்யத்தில் தரும்போது அந்த மந்திரம் சொல்வா. பசுவுக்கு யஜ்யத்தில் தரும்போது மனுஷ ஜென்மமே கிடைக்கும். அதாவது மெக்கானிசம் அவளுக்கு தெரிஞ்சது, அவளுக்கு அந்த சக்தி இருந்தது, செஞ்சா. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னுட்டு நம்ம அதை ஒரு மாதிரி நாசனம் பண்ணிட்டோம். அதனால் அபவாதம் தான் ஆச்சு. அந்த மெக்கானிசம் தெரிஞ்சதுனால அந்த ரிஷிகளுக்கு, அந்த மனுக்களுக்கு யார் பசுபலி தருவா, அந்த யஜ்ய சூழலில் யாரை அழைச்சின்னு போகணும், எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சுதான் பண்ணான். ஆட்டை கொடுக்குறா, பசுவை கொடுக்குறா அப்படிங்கிறது தான் நம்ம பேசக்கூடாது. யார் அந்த பசுவை அழிச்சுட்டு வராளோ அவ அந்த உன்னத லோகத்துக்கு போவா, அல்லது மனித அவதாரம் எடுப்பா அப்படின்னு அழிச்சுட்டு வரவாளுக்கு தெரியும். வேதத்தில் பசுபலி இருக்கு என்று நாளடைவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். யஜ்யத்தில் பசு பலி செய்கிறா அப்படின்னு இந்த வந்ததுனால புத்தர்கள்லாம் யஜ்யத்தை நிறுத்திட்டா. அப்ப வேதத்தில் யஜ்யம் நிறுத்தப்பட்டது, தேவதைகளுக்கு அபிசு கிடைக்கல. பண்டித ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா மறுபடியும் யஜ்யத்தை ஆரம்பிச்சார். அந்த காலத்துல நடந்ததை நம்ம சரியா புரிஞ்சிக்காதது ஒரு காரணம். இப்ப பலி கொடுக்கணும்னு நினைச்சா ஒன்னு நீ பலி கொடுத்துக்கோ. யஜ்யத்துல உன்னோட துர் ஆலோசனைய பலி கொடு, உன்னோட வேண்டாத பழக்க வழக்கங்களை பலி கொடு, உன்னோட அகங்காரத்தை கொடு. நரமேத வேறு எது வேணா செஞ்சுக்கோ. ஒண்டர்ஃபுல் யூனிவர்சல் டச் தந்தார் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா. யஜ்யத்திற்கு அப்படிப்பட்ட யஜ்யம், அதாவது இந்த மாதிரி ஒரு யஜ்யம் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிறது நம்ம ஜென்ம ஜென்மமா செஞ்ச புண்ணியம்தான். காயத்ரி ஜபம் பண்றோம், சாதனை பண்றோம், யஜ்யம் பண்றோம். இப்ப நம்ம லலிதா பாராயணம் பண்றதோடு இல்லாம ஒவ்வொரு நாமாவோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஹிமாலயாவில் ஸ்ரீ பரமசிவன் தேவியிடம் கதம்னு முனி என்பவர் தபஸ் பண்றார். நீ அவருக்கு குமாரத்தியா சிசுரூபமா இருக்கும்படி சொல்றார். கர்ப்பம் மூலமா வர அவகாசம் அங்க இல்லை. அதை பத்தி டீட்டெயில்டா அப்புறம் ஆலோசிப்போம். அதாவது தேவதைகள் கர்ப்பத்தில் அவகாசம் இல்லையா, கான்ட்ரவர்சி வரிசையெல்லாம் இருக்கு. சரீரதாரா செய்யும் கர்மம் இல்லை அவளுக்கு, கொஞ்சம் வருஷம் அப்படிதான்.
விவேகானந்தருக்கு எக்ஸாம்பிள். அவர் என்ன சொன்னார்? என்னோட சோதரர் ஒருத்தருக்கும் எல்லாருக்கும் முக்தி கிடைக்கிற வரையே நான் ஜென்மம் எடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு. ஜென்ம பரம்பரையிலிருந்து மோட்சம் வர வேற வழி இல்லை. ஆனா ருணபாரத்திலிருந்து வெளியே வரணும். இப்போ அதாவது ஹவுசிங் லோன் எடுக்கிறோம் பேங்க்ல. அந்த பேங்க்ல பேப்பரை வச்சுட்டு தான் லோன் எடுக்கிறோம். அந்த பேங்க்ல லோனுக்கு எல்லா பேப்பரும் எல்லா பணத்தையும் கட்டினாதான் அந்த பேப்பர் கிடைக்கும். அப்பதான் அந்த வீடு என்னோட பேர்ல ரிஜிஸ்டர் ஆகும். இப்படிதான் நம்மளோட கர்மாவும். ருணம் கிளியர் ஆனாதான் ஆத்ம கிளியரன்ஸ் இருக்கும். கிளியரன்ஸ் வந்த பின்னால்தான் ஆப்ஷன் இருக்கும் உனக்கு. காத்யாயனி தேவதைகள் மேல உள்ள பிரக்ஞா சுரூபம். அதாவது தேவதைகளுக்கு அதாவது கர்மா கிடையாது. அம்பாளுக்கும் கர்ப்பம் வழியா வரல. காத்யாயனி மந்திரம் தேவதை மேல் உள்ள பிரக்ஞா சுரூபம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் எதற்கு ரூபம் தந்தார் அப்படின்னா, நமக்கு கூட விஷ்ணு மாலி அலங்காரம் பண்ணிக்கணும், கிராண்டா இருக்கணும். சிவன் போல பைராகியம், பிரம்மா போல ஞானியா இருக்கணும். இதே திரிமூர்த்தி ஸ்வரூபம் தத்தாத்திரேயர் இது ஸ்வரூபம். நீ எப்ப கிராண்டா விஷ்ணு போல இருக்கியோ அதே போல சிவன் போல அபியாசம் வைராகியத்தோட கூட பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது அந்த மாதிரிதான் சமாஜத்திலயும் நீ இருக்கணும். பிரம்மா போல ஞானியா இருக்கணும். இதே மேனிஃபெஸ்ட் செய்யணும். இதே தத்தாத்திரேயோட அவதாரம். உடனே நம்ம தத்தாத்திரேய இருக்குன்னா மூணு தலை இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி. அதாவது லக்ஷ்மின்னா என்ன? பாக்கெட்ல 100 ரூபாய் இருந்தா கூட கோடி ரூபாய் இருக்கிற மாதிரி ஒரு ஆனந்தமா இருக்கிறது லக்ஷ்மி தத்துவம். 10 ரூபாய் இருந்தாலும் அதை 5 ரூபாயை தானம் பண்ணிட்டு அந்த 5 ரூபாயில திருப்தி இருக்கிறது. சரஸ்வதி தத்துவம் என்ன? நித்தியமும் ஞானத்தை தெரிஞ்சுட்டே இருக்கணும். எவ்ரி செகண்ட் யூ ஆர் லேர்னர். ஞானத்தை பத்தி நிறைய நீ ஞானம் தெரிஞ்சுக்க அது ஞானம் வந்துட்டே இருக்கும். உன்னோட லாஸ்ட் மினிட் டெத்து வரையும் நீ தெரிஞ்சுக்கணும். அந்த ஞானத்தை நீ தெரிஞ்சுட்டு நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னா அது சரியா வராது. உனக்கு தெரிஞ்ச ஞானத்தை நிஜமா அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ஒரு குரூப் அமையும். அதாவது இதுதான் சரஸ்வதி தத்துவம். அதாவது கிணத்துல தண்ணி இறக்கதான் தண்ணி ஊறும். அதே மாதிரி ஞானத்தை நீ எல்லாருக்கும் கொடுக்க தான் உனக்கு ஞானம் வந்துட்டே இருக்கும். அடுத்தது பார்வதி சக்தி. உனக்குள்ள சக்தி உனக்கு தெரியாது. அந்த சக்தியை நம்ம ஆக்டிவேட் செய்யறது ரொம்ப அவசியம். நம்ம பிரெயின்ல 10 அல்லது 11% தான் நம்ம உபயோகிக்கிறோம். ஒலிம்பிக் வீராங்கனைகளுக்கு கூட நமக்கு இருக்கிறது மாதிரி தான் 2 கை 2 கால் உடம்பு எல்லாம் இருக்கு. அவ பிராக்டிஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ல வெளியில வருது. அந்த சக்தி நம்மகிட்ட கூட இருக்கு. ஹனுமான் சாலிசில அஷ்ட சித்தி நவநிதிக்கே தாத்தா அப்படின்னு சொல்றோம். அதே காயத்ரி சாலிசாலையும் வருது. நம்மகிட்ட அந்த சக்தியை அதை வெளியில கொண்டு வரணும். அந்த சக்தி இருக்குன்ட்டு நம்ம வெளியில போகாம வீட்லயே உட்காரக்கூடாது. எப்ப நீ மற்றவாளுக்காக ஜீவிக்கிறியோ அப்ப மானசீகமா தயாராகிட்டேன்னா உனக்கு யாரானு 1 கோடி ரூபாய் தந்தாக்க
அந்த பணம் யாருக்கு நீ கொடுத்தா அதை நிஜமாவே ரொம்ப தேவையா இருக்கிறவளுக்கு செலவு பண்றவளோ அவளுக்கு நீயே கொடுப்ப, உனக்கு அந்த பணமும் வரும். நான் திருப்பதி கோயிலில் போட்டேன், உண்டியில் போட்டேன், கும்பமேளா போனேன் அப்படின்னு சொன்னால் அது வராது, அதுக்கு சரியாகாது. நீ இவ்வளோ தூரம் எல்லா இடத்துக்கும் போகும்போது உனக்கு குருமார்கள் ஒரு முத்திரை குத்துவா. அந்த முத்திரையை நீ தக்க வச்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். அதுக்கு நீ கஷ்டப்படணும். குரு நமக்கு தீட்சை தருவா. காயத்ரி மந்திரத்தை 24 லட்சம் செய், அப்ப அந்த மந்திர சக்தி சித்திக்கும் அப்படின்னு சொல்றா. அம்பாளுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், பிரயத்தனம் பண்ணணும். அதன் மூலமா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்யற அவகாசம் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் சர்வீஸ். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு விபரமா லலிதா சஹஸ்ரநாம அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். அம்பாளுக்கு கர்ப்பவாசம் இல்லை, அனலிட்டிக்கலா சப்ஜெக்ட். சிறு குழந்தைகளை வளர்ப்பதுங்கிறது ஒரு ஆசை. 8 வயசு வரைக்குமே அந்த ஆசை நமக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஆசை இருக்காது. பகவான் 8 வயசு வரைக்கும் நீ இங்க இரு, அதுக்கு பின்னாடி ஜபமாலை, ஆசனம், கமண்டலம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ வேற ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்ட. கதம்புடு முனிவருக்கு மோட்சம் தா அப்படின்னு சொல்ற. நம்ம கூட ரெகுலரா உட்கார்ற சேரு, ரெகுலரா உட்கார இடம், அதெல்லாம் பவித்திரமா கவனிச்சுக்கணும். கமண்டலம்னா பூஜை செய்யற ஒரு பொருள். இப்ப நம்ம சாமி கிட்ட பூஜை பண்றோம். அந்த சாமி கிட்ட பூஜை பண்ற பாத்திரத்தை நம்ம எடுத்து நம்ம அதை எடுத்து அதுல தண்ணி குடிக்கிறதோ அந்த பிளேட்டை உபயோகப்படுறதோ நம்ம பண்ண மாட்டோம். சின்ன வயசு முன்னாடி அதுக்கு தனியா பவர் இருக்கு. அந்த பாத்திரத்துக்கு, சாமிகிட்ட இருக்கிற பாத்திரத்துக்கு ஸ்பெஷலா ஒரு எனர்ஜி இருக்கு. அதை நம்ம சாமி கிட்ட தான் வைப்போம். அப்ப அந்த கதம்புடு முனிவருக்கு மோட்சம் தந்துட்டு காசியில அன்னபூர்ணியா இருக்க முடியாது சொல்ற. அங்கிருந்து சவுத்துக்கு போக சொன்னார். காசிய அனுகிரகம் பண்ணினா அம்பாள். அன்னபூர்ணியா பரிபாலனம் பண்ணா. அப்புறம் தட்சணா இது போ அப்படிங்கிற, அதாவது தட்சிணத்துல ஒரு மாமரம் இருக்கும், அது கூட என் ரூபந்தான். அங்க சைக்கிளி வறுத்த பயிறு முளை விடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. காஞ்சிபுரத்துல ஏகாம்பர கஷேத்திரத்துக்கு போ, அங்க செடி இருக்கு. அங்க அது என்னோட ரூபந்தான். இப்பன்னா நம்ம எங்கேயாவது ஒரு க்ஷேத்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி கூகுள் மேப்பை பார்த்து அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போயிட்டு அதனோட முக்கியத்துவம்லாம் தெரிஞ்சுக்கணும். அங்க போய் ஒரு நாள் அப்படி தங்கணும். அவசரமா போயிட்டு வரக்கூடாது. நம்ம என்ன நினைச்சுப்போம், எப்போது கும்பல் இருக்கிற இடத்துல தான் சாமி இருக்காருன்னு. அப்படி கிடையாது. சாமி கும்பல் இல்லாத இடத்துலயும் இருக்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நம்ம லாட் ஆஃப் எனர்ஜி இருக்கு திருப்பதியில. நொந்தூரி ஸ்ரீ சீனிவாசன் அவர்களோட வீடியோவை கவனிச்சுட்டு நீங்க போலாம். ஸ்லிக்தரு இருப்பா. அதாவது ஏகாம்பர கோயில கதம்புடுவோட பொண்ணு காத்தியாயினி போறா. அங்க காத்தியாயினி காசியில அன்னபூர்ணியா பரிபாலனம் செஞ்சு அனுகிரகம் பண்ணினா. காமாட்சி ஆகி தபஸ் காஞ்சியில ஹையஸ்ட் பவர். சிவனோட ஆகியினால பிருத்திவிக்கு வந்தார். பௌதிக சரீரம் மறுபடியும் சரீரம் இல்லாத சமயம் அப்பதான் சிவன் அழிச்சுட்டு போக முடியும்.
அதாவது விவேகானந்தர் முக்தி வரும் வரைக்கும் ஜென்மம் எடுப்பேன்னு சொன்னார். ஆனால் எப்போதாவது ஒரு தரம் அவர் சரீரத்தை விட்டு வெளியில் வரணும், ஆத்ம ரூபம் மாறி போகணும். இதுதான் தியோசபிக்கல் சொசைட்டியில் கிளியராக சொல்கிறா. நம்மளாம் ஆத்ம ரூபத்தில் இருக்கிற உள்ள நாம சரீரம் எடுத்து ஜென்ம ஜென்மமாக பரம்பரையில் வந்துட்டு இருக்கோம். இதில் கிளியரிட்டி இருக்கு இல்லையா? மறுபடியும் ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னா ஆத்ம ரூபத்துக்கு போகணும். அதை முக்தின்னு சொல்லலாம். அந்த ஆத்ம ரூபத்துக்கு போனால் நமக்கு ஃப்ரீ வில் இருக்கும். மறுபடி தேவியை தபஸ் செஞ்சு, அந்த தேவி காஞ்சிபுரத்தில் தபஸ் செஞ்சு சிவன் ஆகியபடி தபஸ் பண்ணுறா. பௌதிக சரீரம் எடுத்து அம்பாள் ஹயர் தேவதா பிரக்யா பௌதிக சரீரம் இல்லாத சமயத்துக்கு போக வேணும். விவேகானந்தர் சரீரத்திலேருந்து வெளியில் ஆத்ம ரூபம் மாறி போகணும். நம்ம ஆத்ம ரூபத்திலேருந்து சரீரத்துக்கு ஜென்ம பரம்பரையில் இருக்கும். மறுபடியும் ஆத்ம ரூபம் பெறணும் அப்படின்னா அதை முக்தின்னு சொல்லுவாள். ஆத்ம ரூபம் தான் ஃப்ரீ வில் இருக்கும். நீ டிசைட் பண்ணிக்கணும், மறுபடியும் நீ சேவை செய்யணுமா, ஹையஸ்ட் பிளானில் போய் தேவி தேவதைகளுக்கு சகாயம் செய்யறதா, அதை நீ யோசனை பண்ணிக்கணும். அது ஆத்ம சாட்சாத்காரம், செல்ஃப் ரியலைசேஷன் ஆஃப் த ஹியூமனிட்டி. அப்போதான் உனக்கு நிஜமான வேலை தெரியும். முக்தி வேணும் அப்படிங்கிறவா நிறைய சொல்லுவா. சரீரம் இருப்பதால் தான் நிறைய தெரியுது, அதை தெரிஞ்சுக்கோங்க. நீ எப்போ பார்த்தாலும் ஐயோ எதுக்கு பிறந்தோமோ தெரியல இந்த ஜென்மா அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்க கூடாது. நீ எங்க இருந்தாலும் நீயும் அம்பாலும் சேர்ந்து வந்த பொசிஷன் தான் கர்மா அப்படின்னு சொல்லிக்காத. நம்மளாம் இப்ப நன்னா சாப்பிட்டு நன்னா சத்சங்கம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சௌகரியமான லைஃப் நமக்கு நல்லா கைட் பண்றதுக்கு ஆர்கே மாஸ்டர் மூலமா கிஷோர் கிடைச்சிருக்க. அவர் நன்னா கைடு பண்றார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ரிசர்ச் பண்ணுறோம், நம்ம பாராயணம் பண்ணுறோம், அதனோட அர்த்தம் தெரியுது. அந்த ஒவ்வொரு நாமாவுக்கும் நன்னா விபரமாக சொல்லிடுற. இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? ஆத்ம சாட்சாத்காரம் இருக்கு, பாடியில் பவர் வேணும் அப்படின்னு தபஸ் பண்ணுறா. காமாட்சி தேவியே லலிதா திரிபுர சுந்தரி. முனிவர் புத்திரி காத்தியாயினி. இன்னொரு மீனிங் சிவனுக்காக தபஸ் பண்ணா. பாடிக்கு தபஸ். கதமுடு என்பது பிரம்ம வியக்தர். நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி நாலேஜ். சிவன் விஷ்ணு பிரம்மா லட்சுமி பார்வதி சரஸ்வதி. ஞானங்கிறது அனந்தம், நித்தியமும் பண்ணிட்டு இருக்கணும். முதலில் லீலார்த்தம், செகண்ட் பரமாத்மம். 8 வயசு வரைக்கும் தபஸ் பண்றா. அதாவது அப்புறம் இதுக்கு காசிக்கு போறா. அல்டிமேட் நாலேஜுக்கு வரா. பௌதிக சரீரத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதாவது ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா, மாஸ்டர் ஆர்கே, அப்புறம் அரவிந்தோ, ஈஷோ, அவள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு புக்கு படித்தா. எக்கச்சக்கமாக புக்கு படித்தாலும் அந்த மெமரியில் 20% தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஸ்ருதி ஸ்மிருதி புராணானா, அதாவது பழைய இப்படி புக்கு படிக்க 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 நம்மளுடைய பழைய ஜென்மம் நமக்கு நினைவுக்கு வரும். நாலேஜ் எல்லாம் டவுன்லோட் ஆகும். அப்ப அது எர்த் பிளானட்டு, பியாண்ட் சோலார் பிளானட்டு, இதெல்லாம் நமக்கு புரியும்.
பரமாத்மாங்கிறது அல்டிமேட் நாலேஜ். அதாவது மனுஷாளுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. இதெல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம். நடக்கும், சந்தேகம் இல்லாமல் நம்ம நம்ப வேண்டியது. உனக்கு அருகதை இருந்தா நீ கூட ரிசர்ச் செய். சரியா தப்பான்னு உன்னோட புத்தினால நீ அலசினா நீ பின்னாடி தான் இருப்ப. பிரம்ம வியர்த்த நிறைய அர்த்தம் இருக்கு. நாம எல்லாருமே பிரம்ம வியர்த்த அடைய வேண்டும். நம் டெஸ்டினி லலிதா சாசனமா படிக்கிறோம், ரிசர்ச் பண்றோம், மீனிங்லாம் தெரிஞ்சுக்கிறோம். பிரம்ம வியர்த்தத்தால ஆகணும். லீலை நடக்கும்போது லீலார்த்தம், பரமாத்மா நடக்கும்போது பிரம்ம வியர்த்தம். காத்யாயினி நாமம் கதமுடுக்கு பெண்ணான பிறகு வந்தது. அப்ப அது மந்திரம் இல்லை. காத்யாயினி பிரம்ம வியர்த்தம் என்பது ஞான ரூபிணி. நாமம் கூறினால் ஞானம் வரும், அஜ்ஞானம் போகும். சர்வ மிருத்யு நிவாரணி. இப்ப ஞானத்துக்கு மிருத்யுவுக்கு லிங்க் வைக்கிறா. மிருத்யுங்கிறது ஒரு தூக்கம் போலதான். அந்த எண்ணம் வந்துடுத்துனாக்க மிருத்யுவை கண்டு நம்ம பயப்பட மாட்டோம். அமிர்த தத்துவம் கிடைச்சது போலதான். இந்த ஜென்மம் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் ஜென்மம். அதாவது கிஷோர் சொல்றது தான் இது. 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது படிச்சுட்டாக்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, குரு நல்லா கிடைச்சிட்டா, காயத்ரி ஜபம் கிடைச்சது, யஜ்யம் நிறைய கத்துட்டேன். போன ஜென்மத்துல ஏதேனும் தப்பு செஞ்சானா அப்படிங்கிற எண்ணமே வரல. 10 அல்லது 20 ஜென்மம் ஆனப்புறம் ருணபாரத்திலிருந்து விமுக்தி ஆவேன். டூல் ஆஃப் காயத்ரி யஜ்யம் மற்றவாளுக்காக ஜீவிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப நம்ம கூட அது மாதிரிதான். நம்ம இப்ப லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சு இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நம்மளுடைய பாவம் கூட மாறிடுது. நம்மளும் இப்ப காயத்ரி எல்லாம் நிறைய பண்றோம். நம்ம எல்லாரையும் சொல்றோம், காயத்ரி ஜபம் பண்ணுங்கோ, யஜ்யம் பண்ணுங்கோ அப்படின்னு. அதனால நம்ம கூட அந்த லெவல்ல தான் இருக்கோம். நம்ம எப்போதும் கடமையும் நன்னா செய்யணும். நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் கிட்ட இருந்தும் ஏதேனும் ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்துட்டு அதை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும். காத்யாயினி நாமம் 3 லோகத்திலையும் பிரகாசிக்கிறது. விஸ்வ சந்தர்ஷன யோகம் நடக்கிறது. அதாவது அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணனோட தரிசனத்தை காட்டுறார். அவரால் பார்க்க முடியாம இருக்கார். அவருக்கு அந்த தகுதி இல்லை. சிஷ்யனுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னாலும் அவன் மூலமா நிறைய நல்ல வேலை செய்யணும்னு குரு நினைச்சா அவர் கீழே இறங்கி சிஷ்யனுக்கு ஜாகிரதம் பண்ணுவார். நித்ரை, அதாவது தூங்கிட்டு இருக்கிற சக்திய புதுப்பித்து தரிசனம் தருவார். அதுபோல நமக்கு கூட கிடைக்கும். நிஜாருண பிரபாபூரா. நமக்கு ஞானம் வரணுங்கிறது குரு நினைச்சா போரும். அர்ஜுனன் யாரு? பாசுபத அஸ்திரம் பெற்றவர், சிவபெருமானுக்கு நெருக்கமானவர். நிறைய அஸ்திரம், தபசு எல்லாம் தெரியும் அவருக்கு. அவருக்கு கூட கிருஷ்ணனை பார்க்க முடியல அப்படின்னு இது வரும்போது அவரோட சைட்டு ஃப்ளைட்டாக்க மாத்தினார் கிருஷ்ண பகவான். பார்க்க முடிஞ்சது. சிஷ்யர் இடத்துல சக்திய உற்பத்தி செஞ்சு குண்டலினியை ஆக்டிவேட் செய்யறது இப்ப என்ன பாருங்கும்போது அவரால் பார்க்க முடிஞ்சது. அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனோட விஸ்வரூபத்தை பார்த்தார். நாம கூட என்டையர் பிரம்மாண்டத்தை பார்க்க நம் மனசை நல்ல
விசாலமா ஆக்கிக்கணும். எல்லாருடையும் சமத்துவ அன்பை காட்டும்போது அது நடக்கும். விஸ்வத்தை பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தி நம்ம பார்க்கக்கூடாது. பொறாமை, குத்தம் பார்க்கறது, வெறுப்பு, இவ வேண்டாம் அவ வேண்டாம், கோபத்தோட இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லை. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமா படிக்கிறது அர்த்தம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த சின்ன சின்ன உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கக்கூடாது. லட்சியம் தெரியறது, லட்சியத்தை நோக்கி நன்னா மேலே போயிடணும், அவ்வளோதான். இததான் இப்போ நம்ம இதை சொல்கிறத ஒருத்தர் கேட்டாலும் ஓகே, 10 பேர் கேட்டாலும் ஓகே, 100 பேர் கேட்டாலும் ஓகே. அந்த அம்பாளோடைய வெளிச்சத்தாக தான் நம்ம ஃபுல் மூன் மெடிடேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம எது ப்ராக்டிஸ் பண்ணினாலும் அதுக்கு சம்பந்தப்பட்ட லிங்க் எல்லா பக்கத்துலேருந்தும் வரும். அது சகசிராரத்தில் இந்த சகல சமர்த்த சத்குரு மெடிடேஷன் பண்ணும்போது அந்த வெளிச்சத்தையே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக கிடைக்கும். புருவ மத்திய ஸ்தானம் ஒட்டியான பீடஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா. காத்யாயினி அப்படின்னு சொன்ன உடனே புருவ மத்தியில் சலனம் ஏற்படும், ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். பிந்து வாசினி அப்படின்னு அம்மா சொல்றா. ஸ்ரீசக்கரம் நடுவுல பிந்துவில தான் சக்தி நிறைய இருக்கு. பிந்துவே நம்ம ஆக்ஞா சக்கரத்துல வைக்கிற பொட்டுன்னு நினைச்சுக்கலாம். அந்த பொட்டு வைக்கும்போது அந்த பிரஸ் பண்றோம்ல, அதுக்குதான் காயத்ரி பரிவார்ல சந்தனஸ்ய மகத் புண்ணியம் பவித்ரம் பாபநாசனம் ஆபதாம் ஹரதே நித்யம் லட்சுமி திஷ்டதி சர்வதா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்ஞா சக்கரத்தில் தான் குரு இருக்க. இது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேவி புராணத்துல காத்யாயனிக்கு அர்த்தம் செய்துக்கிறது வேண்டியது கம் பிரம்மா. கம்னா சிரசு, சிரசுக்கு வஜ்ரம் தரிப்பதுங்கிற அர்த்தம், உபாசனா இருப்பது. யஜ்யத்துல அம்பாளோருக்கு சின்ன குழந்தை கொடுப்பது போல நம்ம கொடுக்கணும். அதாவது யஜ்யம்லாம் நம்ம பண்ணும்போது இந்த இந்த முதிரையில நடுவிரல், ரிங் ஃபிங்கர், கட்டவிரல், அந்த 3 விரலும் சேர்த்து அந்த யஜ்ய சாமகிரிய சின்ன குழந்தைக்கு, நம்ம குழந்தைக்கு ஆகாரம் கொடுத்தா எப்படி கொடுப்போம், அவ்வளோ பிரியமா மெதுவா அந்த அக்னியில சேர்க்கணும். பிரம்மத்துக்கு ஆதார சக்தி வேதம், நாலெட்ஜ். பிராணசக்தி தான் ஆதாரம். அதனை பிராணசக்தி இருக்கிறதுனால தான் நம்ம நிற்கிறோம். பிராணசக்தி நன்னா வேலை பண்றதுனால தான், ரைட் ரிலேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம உட்காந்து இதை ஹெட்ஃபோன்ல நமக்கு இஷ்டப்பட்ட இடத்துல உட்காந்து கேட்குறோம். சிரசு கம், சிரசு தரிச்சுட்டு இருக்கிறவ ஆதாரம். சிரசுல தான் ஞானேந்திரியம் இருக்கு. ஞானத்திற்கு தலை, தலையில தான் எல்லாமே இருக்கு. தலை ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன். கண்ணால பார்க்குறோம், காதால கேட்குறோம், நல்ல விஷயங்கள்லாம் கேட்குறோம், மூக்கால சுவாசிக்கிறோம், கண் பார்வை மூலமா ஹீலிங் கூட கிடைக்கிறது, பிரேமையை காட்டுறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். மைண்டு விலட்சணம் பண்ணி ஞானம் சொல்றது. சிரஸ் ரொம்ப முக்கியம். நாக்குல தான் வாசின்யாதி வாக்தேவதைகள்லாம் இருக்கா. இப்ப சில சமயம் தலை வலிக்கிறது அப்படின்னு சொல்றோம். தலையில தான் எல்லா ஆர்கனும் இருக்கு. அம்மா கபாலத்தை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சில பேர் பயம் அப்படின்பா. நம்ம குழந்தைகள்லாம் ஸ்கூலு, இப்ப குழந்தைகள்லாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கிறா.
யாரான வேத்து மதத்துக்காரா வந்து உங்க தர்மத்தில் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி இவாளை பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்றான். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற அற்புதமான அர்த்தத்தை புரிய வைக்கணும். அதெல்லாம் வந்து 400 வருஷம் 500 வருஷத்துல வந்தது தான். நம்ம சனாதன தர்மத்துக்கு கால அளவே கிடையாது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் அப்படிங்கிறது அதுலேருந்து வேதம் வருது. நீ தெரிஞ்சுன்னு மற்றவாளுக்கு இதை நன்னா விவரமா கூறணும். நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம சாப்பாடு போடும்போது அப்படி விளையாட்டா பேசுற மாதிரி பேசி நம்ம கேட்டதெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். யூ ஆர் டிஃபெண்ட் யுவர் இந்தியன் சிட்டிசன்ஷிப். பிரம்ம கிரந்த ஸ்தானம் வந்து தலைமையில இருக்கு. பிரம்ம கிரந்தத்துல பிரகாசிக்கிறது காத்யாயினி. சிரஸ் வந்து பிரதான ஸ்தானம். பூர்வ மத்தியில இருக்கிறது ஆக்ஞா. அதாவது சின்ன குழந்தைகளுக்கு நமக்கு தலையில இது தடவுவோம், அந்த விளக்கெண்ணெய். பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் உச்சி தலையில விளக்கெண்ணெய் தேய்ப்போம். கொஞ்ச நாள் ஆக அது முதல்ல ரொம்ப சாஃப்டா இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். அதான் நம்ம வந்து தலை சிகா கட்டுறதுன்னு காயத்ரி இதுல இருக்கு. அதுக்கு நாபியில லெஃப்ட் கையை வச்சுட்டு ரைட் கைய ஓம் சித்ரூபிணி மகாமாயே திவ்ய தேஜ சமன்விதே திஷ்டதேவி சிகா மத்தியே தேஜோ விருத்திம் குருஷ்யவே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிங்க், காஸ்மிக் எனர்ஜிக்கும் நம்ம தலைக்கும் லிங்க் வச்சுப்போம். அதை அந்த மந்திரம் சொல்லி லிங்கை ஏற்படுத்திப்போம். அதாவது இந்திராணி வாக்குக்கு காத்யாயினி நெவர். அதாவது பினியல் பிட்யூட்டரி கிளாண்டு கூட இது லிங்க் ஆகுது. பூர்வ மத்தியில இருந்து சஹஸ்ராரம், அதாவது பிரம்ம வித்யா சஹஸ்ராரம் எங்க இருக்கு அப்படின்னா, அதாவது சஹஸ்ராரத்துல 1000 பெட்டல்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நடி அந்த பூக்கு இந்த 1000 பெட்டல்ஸுக்கும் நடுப்புற அந்த மகரந்தெல்லாம் இருக்கும். அந்த இதெல்லாம் ஒரு தாமரை இதுல ஒரு தண்டு மாதிரி நடுப்புற ஒரு கெட்டியா ஒரு இது இருக்குமே, அதுக்கு நடுவுல இருக்கிறது தான் அந்த இதுதான் சகசிர பிரம்ம கிரந்தி. ஆதார சக்தி காத்யாயினி, வாக்கு வஜ்ரம். காத்யாயினி வாக்கை தரும் சக்தி. அதாவது எப்போதும் நல்லதே தான் பேசணும். சயின்ஸ்ல பீனியல் பிட்யூட்டரி கிளாண்ட் பத்தி சொல்றா. ஆக்யாவிலேருந்து ஒரு நரம்பு உள்ள போறது, உள்ள போய் அது கொஞ்சம் மேல போயின்னு இருக்கு. பிரம்ம கிரந்தத்திலேருந்து ஒரு நரம்பு அது கீழே வருது. இது ரெண்டும் ஒரு இடத்துல சேர்றது, அங்க இலுமினேஷன் நடக்கும். அத சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து சோமரசம் வரும், எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆக்யா. அந்த நமக்கு ரத்தம் பாடி ஃபுல்லா இருக்கும்போது தான் தாது அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த பசி தாகம் விசர்ஜனம் எல்லாம் இருக்கு. இந்த சோமரசம் ரத்தத்தை எடுத்துட்டு ரத்தம் குறைஞ்சிரும். இந்த சோமரசம் கலந்து உடம்பு முழுக்க இருக்கும்போது அப்ப பசி தாகமே இருக்காது. அது சில பேர் இதை பிராணி ஹீலிங்ல உங்க சக்கரம் இப்படி இருக்கு அதை மாத்திரேன் அப்படின்லாம் சொல்றேன். அது மாதிரிலாம் பெரிய பெரிய குருமார்னாலேயே நடக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரிலாம் இதுக்கு போக வேண்டாம். அதோடு இல்லாமல் நம்ம காயத்ரி ஜபம், யஜ்யம், சாதனை இதெல்லாம் பண்ண பண்ண அதுவே செட் ஆகும். அதாவது அப்ப குரு நமக்கு ஒரு புஷ் பண்ணுவான்.
அதன் மூலமா நம்ம அனுமதி பெற முடியும், அதன் மூலமா தெரிஞ்சுக்கவும் முடியும். நம்மகிட்ட அந்த சக்தி எல்லாம் நித்ரா ஸ்திதியில தூங்கிட்டு இருக்கு. அப்ப குரு அதை தட்டி எழுப்புற மாதிரி எழுப்புவா. சாதனை கண்டிப்பா செய்யணும். அத சாதனை செய்யாம குருவே பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம உட்கார்ந்துருக்கூடாது. நீ ஒரு முயற்சி பண்ணாதான் குரு உன்னை இன்னும் தட்டி எழுப்பி மேலே கொண்டு வருவான். அதாவது சூரியனுக்கும் நம் 3 லட்சணம் இருக்கு: விசாலம், ஜாகிருதி, சஞ்சலம். அம்பாளை மிருகாட்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 லட்சணத்தை நம்ம கூட அடைவோம். மகா திரிபுர சுந்தரி, அப்புறம் மோகினி, காத்தியாயினி நாமம் நன்னா தெரிஞ்சுட்டோம். இதனால ஷட்சக்கர ஜாகரணை சோமரசம் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டோம். சாதனை மூலமா நம்ம இன்னும் நன்னா முன்னாடி போக முடியும். சாதனை பண்றான் ஆனா அவனுக்கு கஷ்டம் வருது அப்படின்னாக்க குருவுக்கு தெரிஞ்சுட்டா குரு நம்மள ஒரு புஷ் கொடுத்து மேலே கொண்டு வந்துடுவார். அந்த குரு கொடுக்குற புஷ் அவரா கொடுக்கல, நம்ம ஜென்மத்தால நம்ம செய்யற நற்காரியங்களோட பலங்கிறது சத்தியமான உண்மை. அதுக்கு ஒரு மீடியேட்டரா குரு இருக்கிறத கவனி. எப்போதும் உன்னோட அருகதைய நீ அதிகப்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம். நம்மகிட்ட நித்ரமயமா இருக்கிற அந்த சக்திய தட்டி எழுப்பி அவருடைய வாக் சக்தியால வெளியில கொண்டு வரார். அவர்தான் நிஜமான குரு. ஸ்பூன் ஃபீடிங்லாம் இல்லை. அதுக்காக காத்தியாயினி டீட்டெயில்ட இதை படிச்சுட்டோம். காலஹந்திரி, ஸ்ரீ காலஹந்தர்யை நமக, அதாவது காலத்தை கடப்பவள். ரொம்ப இந்த காலத்தை இப்ப கடப்பவள் அப்படின்னா, இப்ப இந்த லெக்சரை கௌரி கேட்கும்போது நேரமே தெரியல. இந்த கிஷோர்ஜி அவ்வளோ லீனமாகி சொல்லும்போது அதுலேயே இருந்துட்டோம். ஈவன் அந்த நான் கௌரி எழுதுறதுக்கு 2 நாள் ஆச்சு. அப்போ டைமே தெரியல. இப்போ லெக்சர் கேட்கும்போது 1 hour ஆனது தெரியவே தெரியாது. அதாவது காலத்துக்கு அதீதமானது சக்தி. இதை புரிஞ்சுக்கணும். காலத்தை கடந்து விட்ட சக்தி. இதுக்கு ஈகே அவர் அந்த குருஜி கூட சொல்றார். சமாதி ஸ்திதி, துரிய ஸ்திதி எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல அனுபவிக்கிறோம். அதை கவனிக்கல. அதுக்கு சமாதின்னு ஒரு பேர் சொல்லும்போது அந்த பேரை கேட்டு பயப்படுறோம். தினசரி வாழ்வில் இதில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், கவனிக்காமல் இருக்கோம். துரிய ஸ்திதி, சமாதி ஸ்திதி. அதனால் இது பெரிய வார்த்தையை சொல்லும்போது தினப்படி நடக்கிறத நம்ம மிஸ் பண்ணுறோம். இப்போ டைப் பண்ணுறது, கார் டிரைவிங், இதெல்லாம் சமாதி ஸ்திதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபோக்கஸ் ஒரே நிலையில் இருக்கும். குரு, ரிஷி எல்லாருமே அந்த சமாதி ஸ்திதியில் இருப்பான். நம்மகிட்ட தூங்கிட்டு இருக்கிற சக்தியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் க்ளூ சொல்கிறார். காலத்தை யாராலும் தாண்ட முடியாது. ஆனால் காலஹந்திரி இப்போ கூட கேட்டால், அதாவது சாமவேத சண்முக அவர் படிச்சுட்டே இருப்பார். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டேன்ட்டு உட்கார மாட்டார். அப்போதைக்கப்ப படிக்க 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 தான் அவருக்கு அந்த நாலெட்ஜ்
ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ வந்து கம்ப்யூட்டரில் ஆர்டிஃபிஷியல் கிவ் மீ எ டீட்டெயில் டிஸ்டாப் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்னு டைப் பண்ணினா நமக்கு புரியும். அதில் வந்து தினம் ஒரு புக்கு படிக்கலாம். அது சார்ஜ்டு டு இன்டெலிஜென்ஸ். அது குழந்தைகளோட அவள்கிட்ட பண்ணி கொடு அப்படின்னா பண்ணி தருவா. நாலெட்ஜும் டெவலப் ஆகும். சீதம்மாவுக்கு கூட துக்கம் வருது. யாரும் காலத்தை தாண்ட முடியாது. சர்வ ஜெகத் ரட்சகன் ராமன் பக்கத்துல ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார், லக்ஷ்மணன் இருக்கார். எத்தனை ரட்சணை இருந்தாலும் காலத்தை கடக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட காலத்தை காலஹந்தர்யை நமக அப்படின்னு அந்த நாமத்தால தாண்ட முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டகாலம் வரும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பகவான்கிட்ட தான் நம்ம சொல்லுவோம். நம்ம பகவான் எப்போதுமே நமக்கு நல்லது பண்ணா பகவான் என்ன நன்னா வச்சிருக்கார் அப்படின்னு நம்ம அவருக்கு நன்றி சொல்ல மாட்டோம். கஷ்டம் வந்துட்டா மட்டும் அப்படியே 4-10 பேர்கிட்ட சொல்லி எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வந்தது அப்படின்னு புலம்புவோம். நாம ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஹர்ட் பண்ணியிருப்போம், தப்பு பண்ணியிருப்போம். அது நமக்கு தெரியாது, பகவானுக்கு தெரியும். இப்ப பகவான் சொல்றோமே பிருத்திவி கிரகத்துல இருக்கிறது கூட அவருக்கு தெரியாது. திஸ் இஸ் ரியாலிட்டி. நாம எந்த அம்பாளை பூஜிக்கிறோமோ அம்மாவுக்கு பிருத்திவியோட எக்ஸிஸ்டன்ஸ் தெரியாது. நம்ம பண்ற பூஜை எல்லாமே ஆயிரக்கணக்கான தேவதைகளுக்கு போய் சேர்றது, அம்பாள் வரைக்கும் போகல. காலஹந்தர்யை நமக அப்படிங்கிற அந்த நாமம் காலத்தால கஷ்டப்படுறோம்னு சொல்றோம்ல, இந்த நாமத்தை சொல்ல சொல்ல தோஷத்தை போக்க முடியும். கால சர்ப்ப தோஷம், சர்ப்ப தோஷம், கால தோஷம் எல்லாத்துக்கும் லிங்க். அதெல்லாம் நம்ம கடக்க முடியும். சுவாசம் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். நம்ம எப்போதும் ஹாலோ பிரெத் தான் பண்றோம், டீப் பிரெத் சுவாசிக்கிறது இல்லை. இப்போ வந்து நிமிஷத்துக்கு 14-15 சுவாசிக்கிறோம். இந்த ஜென்மாவில் நம்ம ஒரு 9-10க்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அடுத்த ஜென்மாவிலே நமக்கு இது இன்னும் குறைவா சுவாசிக்கிறதுக்கு முடியும். என்னோட இது அப்படின்னு எதையுமே நினைக்காத. அப்ப கிஷோர்ஜி சொல்றாரு, எனக்கு 26 வயசுல தான் காயத்ரி கிடைச்சது ஜபம் அப்படிங்கிறார். நான் இப்ப பண்ற சாதனையினால நெக்ஸ்ட் ஜென்மத்துல சின்ன வயசுலயே எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றார். எப்படி அவ்வளோ அத்தாரிட்டியா சொல்றாருன்னா, இப்ப அவர் வந்து நிறைய லட்சமா காயத்ரி ஜபம் பண்ணிட்டார். நிறைய பேர் 24 லட்சம் காயத்ரி ஜபம் பண்றதுக்கு ஊக்குவிக்கிறார். எல்லாரும் ஜபம் பண்றா, காயத்ரி தீட்சை கொடுக்கிறார், காயத்ரி யஜ்யம் பண்றார். அதுக்கு குரு அவருக்கு அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்க சொல்லிருக்கார். நம்ம எல்லாருக்கும் கூட இந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். நீ எல்லாருக்கும் காயத்ரிய செய்யறதுபடி சொல்லணும். முதல்ல காயத்ரி செய்யணும், அதுக்கப்புறம் லட்சமா பண்றதுக்கு சொல்லணும். அட்சர லட்சம் பத்தியும் சொல்லணும். நீ இப்படி கேட்கறத நீ மட்டும் கேட்காம நாலெட்ஜ் ஷேர் பண்ணணும். நாலெட்ஜ் கொடுக்க கொடுக்க அது உனக்கு இன்னும் வந்துட்டே இருக்கும். அதாவது கிணத்துல ஜலம் இறக்க இறக்க ஊறும் அப்படின்னு சொல்லுவான்.
இது வந்து அகம்பாவத்தினால சொல்லலை. அகம்பாவத்தில் சொல்கிறதுன்னா என்ன? எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? அந்த மற்றவாள்கிட்ட பேசும்போதே அந்த குரல் இருக்கு பாருங்க, அது ஒரு அத்தாரிட்டிவா அப்படி இப்படின்லாம் சொல்கிறது, அதுதான் அகங்காரம். நம்ம பொலைட்டாக நம்ம பேசும்போது அது அகங்காரத்தில் வராது. நீ வந்து நீ பண்ணுற சாதனைக்கு நீ தான் சாட்சி. நீ பண்ண அந்த நம்பிக்கை வந்துடுத்துன்னா அப்போ மற்றவாளுக்கு நீ சொல்ல முடியும். உன்னோட த வே ஆஃப் லிவிங், உன்னை பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் உன்னை ஃபாலோவர் ஆவா, அவளும் காயத்ரி பண்ணுவா. அப்போ எல்லாரும் காயத்ரி பண்ணும்போது பூமி சொர்க்கம் ஆகும். இந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரத்துக்கு பிரயத்தனம் பண்ணுவோம். கிரகதோஷம் எதுவானாலும் அம்மா பாதத்தை சரணடைஞ்சுடுத்தா நிவர்த்தி ஆகும். அதற்கு காலஹந்திரை நமன் என்ற அர்த்தம். எங்கள் குரூப்பில் ஓம் ஸ்ரீ காலஹந்தரியை நமக அப்படின்னு பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 9ஆம் தேதி எல்லாரும் குறைஞ்சது 3 மாலை செஞ்சோம். அதுக்கு மேலேயும் செஞ்சவா நிறைய. நீங்கள் கூட உங்களுக்கு முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக செய்யலாம். காத்யாயினி அப்படின்னு சொன்னால் ஆக்ஞாவும் சஹஸ்ராமும் நினைவுக்கு வரணும். மார்கண்டேயர் வந்து அவருக்கு யமன் வந்தோடனே மார்கண்டேயரை பிடிச்சுன்ட்ட. சிவன் வெளியில் வந்து அவரை மார்கண்டேயனை ரைட்டு கையால் பிடிச்சிட்டு லெஃப்ட் கையால் யமனை தள்ளினர். சிவன் வந்து மிருத்யுவை போஸ்ட்போன் செஞ்சார். நம்மளும் செய்யலாம். அந்த தம் நமக்கு வரணும். அதாவது 80 வயசு இருக்கேன், நான் எதுக்கு இருக்கேன், என்னை எப்போ அழைச்சிப்பான் அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி க்ஷீணமாக இருந்தாக்க அந்த அந்த எண்ணமே நம்மளை வந்து மிருத்யுவுக்கு அழைச்சிட்டு போயிடும். மற்றவாளுக்காக நீ வாழறதுக்கு பழகிக்கோ. விதர்பான் குருன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்வார், அவர் விஜய துர்கா பீடத்துக்கு சுவாமிஜி. அவர் வந்து அவரோட டேட் ஆஃப் பர்த் 84 85 தான் இருக்கும். என்னவோ தெரியல, என் வயசு அதிகரிச்சுட்டே போகிறது, வயசு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். சாய்பாபாவை கோர்ட்டில் வயசு என்னன்னு கேட்டா, ஹீ இஸ் அவேர் ஆஃப் த மெனி ஆஃப் இயர்ஸ், அவேர்னஸோடு இருந்ததுனால அவருக்கு எல்லா ஜென்மமும் தெரிஞ்சது. நம்ம அவேர்னஸ்கோசரம் பிரயத்தனம் பண்ணுவோம். அதாவது விதர்பா குரு வந்து அவரோட சிஷ்யாலு கூட நான் 5 அல்லது 10 வருஷம் தந்துருக்கேன், அவள் பிழைச்சி அவள் மூலமாக சத்காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் எனக்கு தந்திருக்கிற லைஃப்பை அம்பாளுடைய அனுமதியோடு தான் தந்தேன் அப்படின்னு சொன்னார். சில பேரோட ஆயுளையும் அவர் எடுத்துட்டார். அதாவது இப்போ அவள் போனாலே கரெக்டாக நெக்ஸ்ட் ஜென்மம் குட் பர்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்தார். அவர் சொன்ன இந்த லீலையை நீ நம்புறையா இல்லையா அதுங்கிறது வேற விஷயம். அவர் வந்து சத்தியம் இல்லாதத பேச மாட்டார். துர்கா அம்பாளை சரீரத்தோட தரிசனம் பண்ணினவர்.
கரெக்டாக அவர் சொல்கிறதில் இருக்கிறத கவனிக்கணும். காலகந்தர்யை நமக என்பதை கெட்டியாக பிடிச்சிட்டா இது புரியும். மற்றவா லைஃப்பை கூட எக்ஸ்டெண்ட் செய்ய முடியும், குறைக்கவும் முடியும். நம்மளுடைய லைஃப்பையும் கண்ட்ரோல் செஞ்சுக்கலாம். நம்ம லைஃப்பில் கூட ஒரு வருஷத்தில் 10 வருஷம் போல் எக்ஸ்டெண்ட் செய்ய முடியும். ஜபம், சாதனை, யஜ்யம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த லலிதா செஷன் ஆரம்பித்ததுக்கு முன்னாடியும் இப்போ நடந்துட்டு இருக்கும் போதும் நம்மள்கிட்டயே நிறைய மாறுதல்லாம் இருக்கும். அதாவது பிஃபோர் மோதிஜி, ஆஃப்டர் நவ் இப்போ நடக்கிறது, அதையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம்ல. அப்படி உன்னோட லைஃப் உனக்கே தெரியும், உன்னோட மாறுதல் கவனி. இப்போ கோயிலில் போகும்போது இப்போ நிறைய பேர் சொல்கிறா, இந்த லலிதா செஷன்லாம் அட்டன் பண்ணி கோயிலில் போனாக்க ரொம்ப மாறுதல் தெரியறது எங்கள்கிட்ட. அதாவது தூரமாக, அதாவது டிஸ்டன்ஸில் நின்று கூட பூஜை பண்ணுறோம் நாங்கள். அம்பாளோட நகை, அந்த அலங்காரம் அதெல்லாம் கூட பார்க்காம அதுக்கு உள்ளே இருக்கிற வித்யை எனக்கு விவரமாக சொல்லித்தர, அந்த அந்த செஷனில் கேட்குறதெல்லாம் நினைவுக்கு வருது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. கோயிலில் தரிசனம்லாம் முடிஞ்சு 10 நிமிஷம் சைலன்ஸ் கூட இருக்கும். யமனை லெஃப்ட் காலால் தள்ளி சிவன் இவன் என்னோட மனுஷன் அப்படின்னு சொல்கிறார். ஹீ இஸ் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். அதை தாண்டி நம்மளை அழைச்சின்னு போகிறது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா பிளாக் ஹோல். இந்த ஸ்பேஸ் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காது. அங்கு போயிட்டா யூ வில் பி பியாண்ட் எவ்ரி திங். டைம் தெரியாது. திரும்பி வந்து பார்த்தாக்க கொஞ்சம் ஆயிரக்கணக்கான வருஷம்லாம் தாண்டி இருப்போம். டைம் ஃபேக்டர். அதாவது லலிதா அஷ்டோத்தரத்தில் ஒரு நாமா வருது. சந்திரசேகர பக்தார்த்தி பஞ்சநாயை நமோ நமக. அதாவது இடது பாதம் அம்பாள், நடராஜர் இடது பாதம் தூக்கி அதை நமஸ்கரி அபயம் தருவதா சொல்றார். நடராஜரோட பொசிஷனை கவனிது. தூக்கினது இடது பாதம், காட்டுறது அம்பாள் பாதம். சிவன் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அம்பாள். அம்பாளை பிடிச்சிட்டா போகிறோம், சிவபெருமானும் நம்மளை ரட்சிப்பார். மிருத்தி பயம் இருக்காது. அப்படின்னா என்ன, சாவும் அப்படிங்கிற பயம் இருக்காது. ஆனால் மிருத்தி பயம் இல்லைனாலும் இந்த சரீரத்தில் பௌதிகமாக விட வேண்டியது விட தான் வேணும். அப்போ அமரத்துவம் சித்திக்கும். இது மாமூல் டெத்து கிடையாது. யோகிகள் எல்லாருமே அதை தான் பண்ணினான். மிருத்யுவை தாண்டுவா. பூமியில் உள்ள நேமத்தை அனுசரித்து சரீரத்தை பூமியிலேயே விட்டுடுறா. அதை புரிஞ்சுக்கோ. காலஹந்திரி என்கிறது சம்சாரத்தை கடக்கணும். மோட்சதாயினி, சம்சார பந்தத்தை நீக்குபவள். காத்யாயினி காலஹந்தர்யை நமக. இவ்வளோ விவரமாக சொல்லியிருக்கு. அதனால் காலஹந்தர்யை நமக அந்த ஜபத்தை நீங்கள் குறைஞ்சது ஒரு 3 மாலையாவது சொன்னாக்க ரொம்ப நல்லது. முடிஞ்சால் இதை கேட்கும்போது கேட்ட அன்னைக்கு அடுத்த நாள் கூட செய்யலாம். அம்பாளை சரண்டர் ஆகிட்டா எப்படி, என்ன, எங்கு, எது தரணும் அப்படிங்கிறது அம்பாளுக்கு தெரியும். இது கௌரியோட சுய அனுபவம். 1984லேருந்து 1997 வரைக்கும்
ஸ்ரீவித்யா உபாசகர். என்னோட குருநாதர் பேர் சீதம்மா அப்படின்னு பேர். ஹைதராபாத்தில் இருந்தா. அவள்கிட்ட ஸ்ரீவித்யில் பாலா ஜபம், பஞ்சதசி, ஷோடசி எல்லாம் கடைசியில் பரிபூர்ண தீட்சை கூட கொடுத்துட்டான். அது ஆனப்புறம் அந்த குருவே எனக்கு மேலே இன்னும் கற்றுக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணி என்ன காயத்ரியில் கொண்டு வந்து விட்டுட்டான். அந்த அம்பாளை உபாசனை பண்ணுறதுனால நமக்கு தினம் சத்சங்கம் கிடைக்கிறது. இதை எல்லாத்தையும் விட குருமார்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை பம்பாயில் இருந்த எங்களை சென்னையில் ஆக்ஷன் வந்து மயிலாப்பூர்லேயே உட்கார வச்சு எங்களை தினம் கோயிலுக்கு வந்து அம்பாளை தரிசிக்கிற பாக்கியத்தையும் கொடுத்துருக்கான்னா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரண்டர் பூரா அம்பாள்கிட்டே ஒப்படைச்சிட்டா அவள் நமக்கு எங்கே எப்படி பண்ணணுங்கிறத நன்னா வழிகாட்டுவா. அம்பாளே காத்யாயினி, ஜீவிப்பவர்களுக்கு கமலாட்ச நிஷேவிதாயை நமக, மிருத்யு நாசினி, அதாவது சந்திர வித்யா, ராஜாச்சிதா வித்யா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். சிவபெருமான் கூட அம்பாளை பூஜித்தது தெரிஞ்சது. கமலாட்சன், புண்டரிகாட்சன் எல்லாம் விஷ்ணுவோட நாமாக்கள். அவளும் விஷ்ணுவும் அம்பாளை பூஜை பண்ண. இது சங்கரர் சௌந்தரிய லஹரியில ஹரிஸ்வாம் மாராத்ய பிரணத ஜன சௌபாகிய ஜனனி புராநாரி பூத்வா புரரி புமபி சோபமனயத் ஸ்மரே பித்வாம் நத்வாம் ரதிநயன லேஹ்யேன வபுஷா முனீனாம் அப்யந்தக பிரபவதிஹி மோகாய மகதாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி அப்படின்னு சொல்லியிருக்கா. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் கூட ஆராதிச்சார் அம்பாளை. அவளோட ஃபாலோவர் கூட அம்பாளை பூஜை பண்ணியிருக்கா. சங்கரர் சௌந்தரிய லஹரியில சிவசக்தியா யுக்தோ அதிபவதி சக்தः பிரபவிதம் நசே தேவம் தேவோ நகலு குசலக ஸ்பந்திதுமபி அதஸ்துவாம் மாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரபிகி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணியக பிரபவதி அப்படின்னு சொல்றார். கமலா சம்பூர்ண புஷ்பித திருஷ்டி வாய்ந்தவர், ஞான திருஷ்டி உள்ளவளால பூஜிக்கப்படுபவள். நாம கூட நம்ம அம்பாளை வந்து ஞான திருஷ்டியோட பார்க்கணும். குரு அந்த திருஷ்டியில தான் பார்க்கிறார். அதாவது ஆத்தியாத்மிக பார்வை திருஷ்டி பார்க்கறது வேற, பௌதிகமா பார்க்கறது வேற. இதை ரெண்டுத்தையும் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்போதும் பௌதிகத்துக்கு பழகிட்டோம். ஆத்தியாத்மிக திருஷ்டியில பார்க்கறதுக்கு பழகிக்கணும்.
கமலாட்ச நிஷேவிதா ஆட்டிடியூடு வரணும். புண்டரீகம் அப்படிங்கிறது ஹிருதயம். கமலாட்ச நிஷேவிதா முதல் அர்த்தம் நாராயணனோட சேவிக்கிறது. ரெண்டாவது அர்த்தம் ஆட்டிடியூட். அட்ச அப்படிங்கன்னா வியாபிப்பது. புண்டரீகாட்சா அப்படின்னா ஹிருதயத்துல அம்பாளை தியானிக்கிறது. காத்யாயனி தேவிய ஹிருதய பத்மத்துல வியாபித்து இருக்கிறத தரிசனம் பண்றது. அத பாவனை பண்ணி தரிசனம் பண்ணணும். கமலாட்ச நிஷேவிதா ஞான திருஷ்டியில சேவிக்கணும். மூணாவது அர்த்தம் ஹிருதயத்துல வியாபித்த சேவிக்கப்படுபவர் அம்பாள். ஹிருதயம் அப்படின்னா பிரேம. எப்பவும் பிரேமையோட ஆலோசிக்க, அந்த பிரேமையை தான் ரொம்ப நம்ம பழகிக்கணும். எப்பவும் நம்ம பணம், பொசிஷன், அகங்காரம் அதுல தான் ஆலோசனை பண்றோம். பர்சனாலிட்டி. நம்ம எப்போதும் லேர்னர், குரு சிஷ்யனா ஆலோசிக்கணும். அப்ப நம்மளோட பார்வை வேறுபடும். கமலாட்ச நிஷேவிதா மானசிக ஸ்திதி. நம்மளுடைய மானசிக ஸ்திதிய அப்பப்ப மாத்திக்கணும். அன்னைக்கு அப்படி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நினைக்க கூடாது. இப்போ நம்ம ஒரு பாட்டி கிளாஸுக்கு போய் இதெல்லாம் கத்துண்டு இதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்க முடியாது. பேரன் கிட்டக்க வரும்போது பேரன் அளவுக்கு கீழே இறங்கி அவன் கிளாஸ்ல ஏதாவது நடந்ததை சொல்லும்போது அவனை கவனிக்கணும். அவனுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை பண்ணி தரணும். அது அம்பாளே கவனிச்சுப்பா அப்படின்ட்டு நான் பாட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நம்மளுடைய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்கால, அந்த பொறுப்பை நம்ம கவனிக்கணும். உன்னோட டியூட்டியை பர்ஃபெக்டா பண்ணணும். கர்மயோகம். நம்மளோட லைஃப்ல புதுவித திருப்பம் வரும். காத்யாயினி கமலாட்ச நிஷேவிதா அப்படிங்கிறத கவனி. தாம்பூல புரித முக்கியை நமக. திவ்ய மங்கள ரூபம். நிர்குணம், நிராகாரம் அதெல்லாம் சொல்லி தந்தது. சகுணம், சகாரம் இதெல்லாம் சொல்லப்பட்டது. அம்பாளோட நகசிக பரியந்தம் நம்ம கவனிச்சோம். மூக்குத்தி, புல்லாக்கு, வங்கி, ஒட்டியானம் எல்லாம் கவனிச்சோம். அம்பாளோட பாதத்துல கட்டவரல்ல இருந்து பிரகாசிக்கும் வெளிச்சம்தான் பிரபஞ்சம் முழுக்க இருக்கு அப்படின்னு வெரி கேர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் அம்பாளுக்கு ஆகார ரூபம் இல்லை அப்படிங்கிறோம், ஒரு பக்கம் மூக்கு, ஆபரணம் பாரு அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே கர்ம யோகமே. சகுண உபாசனை கர்ம யோகம். ஆத்தியாத்மிகத்துல நிர்குண உபாசனை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தாம்பூலம், அம்பாள் தாம்பூலம் போட்டுண்டு மந்தகாச புன்னகையோட இருக்கா. அதாவது சமன்மயம் செஞ்சுக்கணும். தாம்பூலம் அப்படின்னா கற்பூர வெடிக்காம சொல்றோம். தாடிமி குஸ்ம பிரியாயை நமக. மாதுளம் முத்து போல அம்பாளோட பல்வரிசை இருக்கு அப்படின்னு சொல்றோம். பாஸ்கர ராயர் ரெண்டு விதமா சொல்றார். அதாவது மாதுளம் பூ முதல்ல பூ காய் வரும், இன்னொன்னு பூவே தான் இருக்கும், காய் இருக்காது. அதாவது பசுப்பு அப்படின்னா எல்லோ கலர், ரெட்டுடன் கலந்து இருக்கிறது. பாவன உபனிஷத்துல விமர்ச ரூபம் ரெட்டு. அம்பாள் ரெட்டு எல்லோ கலர்ல அம்பாள் பிரகாசிக்கிறார். இதையே விமர்ச ரூபிணி நாம அவளை சொல்றோம். விமர்சம்னா ரெட்டு. அம்பாள் ரக்த சுக்ல பிராமிஸ்ரம் உபாசனா காலகந்திரி ஹிரண்ய வர்ணம் அப்படின்னு சொல்றோம். விமர்சன ரூபிணி ஆன பின்னாடி சர்வவியாதி ஸ்வரூபிணி அப்படிங்கிறோம்.
காலகந்திரி, காலரூபிணி, காலமிருத்தி நிவாரணி, சர்வவியாதி பிரசமணி. காலத்தை தாண்டலாம், வியாதியெல்லாம் போக்குபவள், காலத்தை சீக்கிரம் கடக்க செய்கிறவள். தத்துவம் என்ன அப்படின்னா ஆட்டிடியூட், ஆக்டிவேட், பர்சனாலிட்டி. காத்தியாயினி ரூபம். தாம்பூல பூர்த முகினா தாடிமி குசும பிரபா. சரீரம் முழுக்க அருண வர்ணமா இருக்கு. நம்ம வீட்டில் உட்கார்ந்தபடியே இதை உபாசனை பண்ணலாம். அதாவது நமக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்தது அந்தர்யாக மானசீக பூஜையும் நன்னா சொல்றா. அதாவது நம்ம நவராத்திரியில் கொலு வைக்கிறோம், நவராத்திரியில் கூப்பிட்டு அவளுக்கு பௌதிகமாக காலுக்கு நலங்கு வச்சு அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து வெத்தலை பாக்கு கொடுத்து பிரசாதம்லாம் பண்ணி பண்ணுறோம். அது நம்மளோட ஆத்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்போ நம்ம அந்தர்யாக தியானம் செய்கிறோமோ அது ரொம்ப விசேஷம். தியானம் செஞ்சு அதாவது நம்ம நடந்து போது கூட அந்த மானசீகமாக அந்தர்யாகம் பண்ணிக்கலாம். அம்பாளை இது அம்பாள் இப்போ ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க. அம்பாள் ஆற்றுக்கு வர ஒரு புடவையை விரித்து அந்த பட்டு புடவை மேலே அம்பாள் நடந்து வரா. அம்பாள் நடந்து வந்தாக்க அம்பாளை உட்கார வச்சு ஆஸ்வாசப்படுத்தி அம்பாளுக்கு வந்ததுக்கு கொஞ்சம் களைப்பு இருக்குமே ஒரு டம்ளர் பாலை கொடுத்து அம்பாளை ஆஸ்வாசப்படுத்தி அம்பாளை காலலம்பி விடுறோம். அம்பாளுக்கு எப்படி காலலம்பி விடுறோம்? அம்பாளோட பாதத்தை அந்த தட்டில் வச்சு நம்மளோட குழந்தைகள் ஜலம் சுத்த ஜலம் விடுறா. அம்பாளோட பின்னங்கால் முன்னங்காலெல்லாம் அழகாக தடவி நன்னா காலை அலம்பி விடுறோம் சுத்தமான ஜலத்தினால. அப்புறம் அலம்பி அம்பாளோட பாதத்தை நம்ம மடியில் வச்சுட்டு பட்டு வஸ்திரத்தினால மெதுவாக துடைக்கிறோம். அம்பாளுக்கு துடைச்ச உடனே அந்த காஞ்ச வேற இன்னொரு வெள்ளி தட்டில் அம்பாளோட காலை வச்சு அம்பாளுக்கு காலுக்கு மஞ்சள் மெதுவாக பூசுகிறோம். மஞ்சள் பூசிட்டு ரெட்டாக அம்பாளுக்கோட காலுக்கு பாரணை போடுறோம். அந்த பாரணை முடிஞ்சப்புறம் அம்பாளுக்கு பாதத்தை 2 பாதத்துக்கும் சந்தனம் குங்குமம் புஷ்பம் போட்டுட்டு பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணிவிட்டு நமக்கு இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பண்ணுறோம். அதாவது அந்த குழந்தைகளுக்கு பண்ணினப்புறம் அதுகளோட மூஞ்சியே பார்த்து ஆனந்தப்படுறோம். அதே மாதிரி அதை நம்ம அம்பாளை நினச்சி இதெல்லாம் பண்ணிவிட்டு அம்பாளோட பாதத்துக்கு அர்ச்சனை புஷ்பம்லாம் போட்டு பூஜை பண்ணுறோம். அம்பாளுக்கு தலையில் வாசனை திரவியங்களோட புஷ்பத்தை சூட்டுறோம். அம்பாளுக்கு கை நிறைய சந்தனத்தை நல்லா தடவி கொடுக்குறோம். அம்பாளுக்கு பொட்டு வச்சு விட்றோம். அம்பாளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது 2 கட்டவரலுக்கும் நடுப்புற இப்படி பண்ணுறோம்ல, அம்பாளுடைய அந்த புடவை வஸ்திரம் நம்ம தலையை வருடுற மாதிரி ஒரு ஃபீலிங் நீங்கள் அதை அனுபவிக்கணும். அம்பாளுக்கு அந்த கால் அலம்பின அந்த தீர்த்தத்தை நீங்கள் குடித்தா மாதிரி ஒரு பாவனை பண்ணணும். அம்பாளுக்கு விதவிதமான பிரசாதம், கணக்கில்லாமல் வடை, பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், புளியஞ்சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், கதம்ப சாதம், தயிர் சாதம் அப்படின்னு நிறைய பண்ணி மானசீகமாக நன்னா பண்ணுறோம். இதில் அம்பாள் ஆனந்தம் அடையிறா. அப்புறம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கற்பூர ஆர்த்தி கொடுக்குறோம். அதாவது ஸ்ரீவித்யில் பாவனா வித்யா ரொம்ப முக்கியம். பாவனை இல்லைன்னா ஸ்ரீவித்யா பலிக்காது. பாவனா பவானி பாவனா கம்யா அப்படின்றது அம்பாளோட
ரூபம். தாடிமி குசும பிரபாயை நமக. அம்பாளோட தாம்பூலம் அம்பாள் போட்டுக்கிறா அப்படின்னா அது வந்து அம்பாளே ஒரு நல்ல ஒரு சிகப்பு, அது இன்னும் சிவப்பு சேர்க்கறது. ரெட்டு வந்து அக்னி வர்ணம். அக்னி அதாவது மூலாதாரத்தில் ரெட்டு சொல்கிறா. மணிப்பூரகம் எல்லோ. பிருத்திவி தத்துவம், சுவாதிஷ்டானம், ஜலத்தத்துவம், இதை 3 லிங்க் பண்ணுறா. அக்னி வர்ணமே ஹிரண்ய வர்ணம். அந்த அம்பாளோட முகத்தில் இருக்கிற மந்தகாசமான அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கணும். இது மானசீக பூஜை. நீங்கள் எத்தனை லலிதா சஹஸ்ரநாமம் படித்தாலும் இதை எங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்களோ ஒரு 10 நிமிஷம்னா கூட இந்த மாதிரி பூஜை பண்ணி நீங்கள் பண்ணினீங்கன்னா மனசு அதில் லயமாயிடும். ஞானத்தை அம்மாவை தெரிஞ்சுட்டா ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியும். டெய்லி யஜ்யம், அக்னி பூஜை இதெல்லாமே தியானம் செய்கிறது ஒரு யஜ்யம்தான். அம்மா வந்து நேராக வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாரும் அந்த கோரிக்கையெல்லாம் தாண்டின சூழ்நிலைக்கு வந்துட்டோம். மற்றவாளோட கோரிக்கையை தீர்க்கறதுக்கு அம்மா கிட்ட நம்ம சொல்லுவோம். இதை நன்னா புரிஞ்சுக்கோ. மற்றவா கோரிக்கையை தீர்க்கிற சூழ்நிலை இருக்கும்போது நம்ம கோரிக்கை தீராதா என்ன? வெரி சிம்பிள். நம்மளோட வாய் வந்து அக்னிக்கு சமானம். சரீரம் முழுக்க தாடிமி குசும பிரபாயை நமக. அம்பாள் வந்து தாம்பூலம் போட்டுட்டு வாய் ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அருணாம் தரங்கி தர அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்றோம். வாய் ரெட்டு எப்படி ஆறுது புரிஞ்சுக்கோ. ஜாக்கிரத அவஸ்தையில ஸ்வப்ன அவஸ்தை இருக்காது. ஸ்வப்ன அவஸ்தையில சுஷுப்தி வராது. 3 ஏக்கமே. யார் இருக்காரோ ஜாக்கிரதா ஸ்வப்ன சுஷுப்தி இல்லை. ஒன்னா இருப்பது சைத்தன்யம். சைத்தன்யம் மட்டும் பார்க்க துரிய சிதி போகணும். சைத்தன்ய சிதியில அவஸ்தை இருக்கும். இதை தாண்டத்துக்கு துரிய அவஸ்தை போகணும். தாம்பூலத்தில் வந்து வெத்தலை, சுண்ணாம்பு, பாக்கு, வாசனை திரவியம் சேர்க்கிறோம். அதாவது பாக்குக்கு ரெட்டு வராது, சுண்ணாம்புக்கும் ரெட்டு வராது. அந்த 3 சேரும்போது அந்த ரெட்டு கலர் வருது. அப்படியே எந்த 3 நம்மளோட ஜீவிதத்தில் நடக்கிறதோ அதே அம்பாள். அதாவது சரீரம் மூலமே அக்னி வர்ணமாக தான் இருக்கு. தாம்பூலம் சமர்ப்பிக்கும் போது இது கவனி. தாம்பூல தத்துவத்தில் இவ்வளோ அர்த்தம் இருக்கு. தாம்பூல பூர்திமுகி அப்படிங்கும்போது முகம் கவனத்தில் வரணும். அம்மா வித்யா ராச வித்யா ஆக சொல்லி டாம்பிகமாக காட்டுறது பிரதானமாயிடுது. மிருகாட்சி லேடி கண் உள்ளது. சாதாரணமாக கண்ணை வந்து ஹரிணாட்சி, மிருகாட்சி அப்படின்னு சொல்லுவான். விசாலத்துவம், ஜாக்கிரதம், சஞ்சலத்துவம் 3 எக்ஸ்பிரஸ் செய்ய முடியும். கண் விசாலமாக உள்ளது, அது அலர்ட். இது 3 செஞ்சா ஹரிணாட்சி. பிரபஞ்சத்தை சாட்சியா பார்க்கறது, அதாவது விசாலமான கண்ணோட்டத்தோட பார்க்கறது. இப்படி அப்படி பார்க்கும்போது கண்ணில் வந்து சஞ்சலம் இருக்கும், நேத்திர சஞ்சலம். அம்மாவுக்கு கண்ணு என்ன? இந்த கண்ணு சூரியன், அந்த கண்ணு சந்திரன். அவ சூரியனும் சந்திரனும் அசைஞ்சுட்டு தானே இருக்கா. ஆனால் நம்ம கண்ணு சஞ்சலமாக அசைகிறது வந்து நம்ம டிஸ்டர்ப்டாக இருக்கிறத காட்டும். பிருத்திவியும் அசையும்.
லோலாட்சி ஜாக்கிரதி என்ன, எப்பவும் அம்மாவை கவனிக்கணும். நாம் எப்பவும் அலர்ட்டாக இருக்கணும். அதாவது தூக்க மயக்கத்தில் இருக்கக்கூடாது, லேசியாக இருக்கக்கூடாது. அவேர் ஆஃப் லைஃப், தாட், சர்க்கம்ஸ்டன்சஸ் ரொம்ப மஸ்ட்டு. ஏகமாக இருக்கிறவா தான் அது சமாதி ஸ்திதி. நம்ம இதை இந்த லலிதா சகஸ்ரநாமம் ஒவ்வொரு நாமாவை படிக்கும்போது இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும்.